மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு இருக்கு. இங்கே புதன் வக்ரமா இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக அஷ்டமச்சனியா இருக்கு. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் இணைவு. இது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தோட லாபஸ்தானத்தில் அந்த கிரக இணைவு இருக்கு. இந்த மாத துவக்கத்தில் இதுதான் கிரக அமைப்பாக இருக்கு. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்தார். ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் அதிபதி 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறது சூரியன் ஆட்சி பலத்தை குறிக்குதுங்க. அப்போ 2ஆம் அதிபதி பலம் பெறுவதால என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். ஆவணி மாதம் 6ஆம் தேதி 22/8/2024 அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், நான் ஆல்ரெடி சொன்னேன் புதன் வக்ரமா இருக்கு அப்படின்ட்டு. இப்போ சிம்ம ராசியில் இருந்த புதன் வக்ர பயிற்சியாகி கடகராசிக்குள்ள போறார். பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்குள்ள போறார். புதன் இந்த வக்ர பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறத காட்டிலும் இது ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வக்ர பயிற்சியெல்லாம் ரொம்ப அதிகம் நாட்களெல்லாம் புதன் செய்ய மாட்டார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வருது. ராசிக்குள்ளே புதன் இருக்கும்போது அது திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெறுது. புதன் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல். 3-12க்கு அதிபதி. ஆனால் அந்த புதன் கடகத்துக்குள்ளே வந்த நாளிலிருந்து ஒரு 6 நாட்களில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. 28/8/2024 புதன் தன்னுடைய நட்சத்திரமான ஆயில்யத்திலேயே வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஆவணி மாதம் 19ஆம் தேதி 4/9/2024 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து மீண்டும் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் நேர்கதியில். ஸோ இந்த மாதத்தில் புதன் சின்ன சின்ன ஆக்சிலேஷன்ஸ்லாம் இருக்கிறாங்க. 3-12க்கு அதிபதி இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான கிரகம், கடகராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய். ராசிக்கு 5-10க்கு அதிபதி செவ்வாய் 11ஆம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல விஷயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆவணி மாதம் 10ஆம் தேதி 26/8/2024 அன்னைக்கு அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலேருந்து 12ஆம் இடமான அயன சயன விரய போகஸ்தானத்தில் போய் அமரக்கூடிய ஒரு சூழல். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துட்டா நிறைய விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனால் இங்கே என்ன நடக்க போகுது, கடகத்துக்கு செவ்வாய் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கடகராசிக்கு 4-11க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாகு குடும்பஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே ஆல்ரெடி கேது இருக்குது. சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகும்போது அங்கே சுக்கிரன் பலவீனம் அடையக்கூடிய ஒரு சூழல், நீச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல். சுக்கிரன் நீச்சம் அடைகிறது மட்டும் இல்லாமல் கேது கூட இணைகிறார். ஆல்ரெடி ஒரு பலம் குறையக்கூடிய ஒரு அமைப்பு நீச்சம்ங்கிறது. ஒரு பாவகிரகமான கேது கூட இணையும் போது இன்னுமே பலம் குறையிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை தான் சொல்லுது. ஸோ இந்த சுக்கிரன் பலவீனப்படுறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த கிரக பயிற்சி எப்போ நடக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி 24/8/2024 அப்போ இந்த சுக்கிர பயிற்சி நடக்குது. ஸோ இந்த டேட்டெல்லாம் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குது. ஓகே, இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், உங்களுடைய பழக்க வழக்கம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடத்தை, உங்களுடைய நடவடிக்கை கண்ண சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்களை, மனுஷனுக்கு தேவையான மிக அத்தியாவசியமான சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு பாவம் 2. ஸோ அந்த பாவத்தில் உங்களுடைய பாவாதிபதியான சூரியனே வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு. முதல்ல குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையிறத உங்களால் பார்க்க முடியும். குடும்பத்தில் நிறைய சண்டைகள் சச்சரவுகளெல்லாம் வந்து போயிருக்கும் உங்களுக்கு.
ஸோ அது எல்லாமே படிப்படியாக குறையும். குடும்ப அமைப்பில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் மேலோங்கும். நீங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கூட இருக்கிறவங்க உணர்வாங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாங்க, நம்ம பேச்சுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு தடாபுடன் உங்களோட ஆசை அபிலாசை எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடும். அதே போல் உங்களுடைய பேச்சில் அந்த தலைகணத்தை ஈகோவையும் உங்களுடைய ஆளுமையும் செலுத்த நினைப்போம். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிடும். சரிங்களா? குடும்பத்துக்குள்ளே அதை பண்ணக்கூடாது. வெளி அமைப்புகளில் நீங்கள் பண்ணிக்கிடலாம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு வெளியில் ரொம்ப கெத்தாக பேசுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய விஷயங்களை ஸ்ட்ராங்கராக சொல்கிறோமோ, ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே அது தேவையில்லை. இயல்பாகவே இருக்கலாம். அங்கே குடும்பத்துக்குள்ளே ஈகோவை காட்டியோ டென்ஷனை ப்ரெஷரை ஏற்றுற மாதிரி பேச்சுக்களை வார்த்தைகளை பயன்படுத்தியோ பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ அந்த பேச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லா பக்கமும் மரியாதை கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் குடும்பத்துக்குள்ள அனுசரிப்பு, அன்பு, பாசம் மிகுந்த வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த தடை தாமதங்கள், அதாவது அரசாங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம், பண வரவு தடைபட்டுட்டே இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்காக ஒரு கவர்மெண்ட் லோன் சேங்ஷன் ஆகலாம். கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய மானியம் தள்ளி போனது சரியாக கிடைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. தந்தையின் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயம். அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம், 2ஆம் அதிபதி பலம் பெற்று அமரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளும் சச்சரவுகளும் வெளியில் எளிதாக தெரிந்துவிடும். நம்மளுடைய குடும்ப ரகசியங்களை பாதுகாத்துக்க முடியாது. இதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய குடும்ப ரகசியங்களை வெளியில போற மாதிரி நடந்துக்காம இருந்தா சரி. பேச்சை கம்மி பண்ணணும், கோபத்தை கம்மி பண்ணணும், ஆக்ரோஷமா பேசுறதை விட்டுறணும். மறுபடியும் சுற்றி சுற்றி அந்த பேச்சு அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்குது வண்டி. ஸோ அப்படி கொஞ்சம் சைலண்டாக கொஞ்சம் சாஃப்டாக பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்ப விஷயங்கள் 4 செவத்தை தாண்டி வெளியில் போகாது. கவனமாக இருந்துக்கோங்க. 2வது, நம்மகிட்ட எவ்வளவு வருமானம் வருது, நம்ம எவ்வளோ சேமிக்கிறோம், நம்மகிட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ நகைகள் இருக்குது அப்படிங்கிறது யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களை அறியாமல் இந்த கிரகம் என்ன செய்யுதுன்னா, உங்களை அறியாமல் உங்களுடைய வருமான ரகசியங்களை, சேவிங்ஸ் வச்சிருக்கக்கூடிய அந்த சேவிங்ஸ் ரகசியங்களை வெளியில் சொல்ல வச்சிடும். இன்னைக்கு நம்ம பெருமைக்காக அந்த வார்த்தைகளை சொல்லிடுவோம். நாளைக்கு உங்ககிட்ட காசு இருக்குதுன்னு சொன்னீங்களே, இப்போ நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு உங்கள் உறவுக்காரங்க வந்து நிற்பாங்க. அது முக்கியமாக தந்தை வழி உறவுகள் நம்மகிட்ட வந்து நிற்கும். அன்னைக்கு சொன்னீங்களே காசு இருக்குதுன்னு, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது பார்த்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி உதவி செய்யும்போது நம்ம நல்லவர்களாக மதிக்கப்படுவோம். அப்படி உதவி செய்யாமல் இருந்தால் நம்ம ஏதோ ஒரு தேவைக்காக பணம் சேமித்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த தேவைகளை சொல்லி இல்லை என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா அதோட அந்த உறவு உங்களை விட்டு விலகி தான் நிற்கும். ஸோ அப்போது இப்போவே அதை ப்ரிகாஷனாக நான் சொல்லிடுறேன், கையில் இருக்கிற காசு பணம் இப்படி இருக்குது உதவுது அப்படின்னு சொல்லிட்டு பெருமைக்காக பேசிடாதீங்க. ஸோ கவனம் வேணும். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, 2ஆம் இடத்து சூரியன் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களில் ஏதாவது ஒன்று உங்களை விட்டு வெளியில் போகும். இப்போ ஒன்று வெளியில் போகும்போது ஒன்று உள்ளே வரணும் இல்லையா, ஏதாவது ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்குவீங்க. நல்ல பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மேக்சிமம் நல்ல விஷயங்களை தான் தர்றார். ஆக்ரோஷமான, ஆணவமான, ஈகோவான பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துட்டா போதும். முக்கியமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நல்ல வேலை வாய்ப்புகளோ, அவர் வளர்ச்சிக்கு வருவதற்குண்டான மிக முக்கியமான அமைப்புகளோ, ஒரு சம்பவமோ நடக்க காத்திருக்குது. நடக்கக்கூடிய விஷயம் நன்மையாக, சந்தோஷமாக, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக மாறும். குடும்பம் முன்னேறுவதற்குண்டான வழிகள் இந்த காலகட்டம் நடந்தே தீரும். இதெல்லாம் மாற்றம் இல்லை. சார் சனியினுடைய பார்வை 2ஆம் பாவத்துக்கு இருக்குது சார் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம்.
பேச்சில் மட்டும் நிதானமாக இருந்தால் போதுமானது. வாய்க்கு சிப் போட்டுக்குங்க. சனி பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது அப்படின்னாவே வாய்க்கு சிப் போட்டுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த 7.5 சனி, அஷ்டமச்சனி, அர்த்தராஷ்டமச்சனி, கண்டகச்சனி, இந்த 4 சனி இருக்கு இல்லையா, இந்த காலகட்டங்களில் அந்த குரங்கு மாதிரி வாயை கப்பு சுப்புன்னு மூடிட்டு ஒவ்வொரு வேலைகளாக நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, பேச்சில் கான்சன்ட்ரேஷனை தவிர்த்துடுங்க. சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார். அனுபவ ரீதியான பரிகாரம் இது. நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். ஆமாம் சார், எல்லாமே வாயினால தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஷ்டமச்சனி என்ன பண்ணுது? வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்குது சார். பேசாதீங்க, அவ்வளோதான். ஸோ 90% சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறது. 90% உங்களுக்கு அனுகூலம் தான், நெகட்டிவிட்டி இல்லை. பேச்சை மட்டும் கம்மி பண்ணால் 100% நன்மை தான் உங்களுக்கு. அடுத்ததாக புதன். 3/12 அதிபதி புதன் பகவான் ஆவணி 6ஆம் தேதி ராசிக்குள்ளே வர்றார், திக்பலம் அடைகிறார். சுப செலவுகள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. சுப செலவுகள்னா அந்த ஆவணி 6ஆம் தேதியிலிருந்து ஆவணி 19ஆம் தேதி வரைக்கும் ஒரு 12-13 நாட்கள் வரும்னு நினைக்கிறேன். சுப செலவுகள் நடக்கும். சகோதரம் முழு ஆதரவை உங்களுக்கு தருவார்கள். அக்கம் பக்கத்தினர் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை இப்படி செய்யலாம், அதை அப்படி செய்யலாங்கிற ஒரு அட்வைஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டம் டாக்குமெண்ட் சொந்தமாக, பத்திரப்பதிவு சொந்தமாக இருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அந்த காலகட்டம் முயற்சி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு சாதகமாக நடந்துடும். பெண்கள் எல்லாமே கையில் மாட்டக்கூடிய வளையலோ, காதில் மாட்டக்கூடிய டோலாக்கு, அந்த ஜிமிக்கி, மூக்குத்தி, இந்த மாதிரிலாம் வாங்குவோங்க. காது, மூக்கு, கை விரல்களில் கையில் போடக்கூடிய ஆபரணங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. நிறையா பெண்கள் இல்லை ஆண்களாகட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மணி பர்ஸ் மாற்றுவாங்க. பார்த்து ஆசை வந்துடும். ஹேண்ட்பேக் நல்லா இருக்கே, அது வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதை மாற்றிடுவீங்க. ஜென்ஸும் அதே தான். மணி பர்ஸ் மாற்றணும்னு நினைப்பீங்க. அல்லது ஏடிஎம் கார்டை சேஞ்ச் ஆகி வரும், எக்ஸ்பிரி ஆகி முடிஞ்சு சேஞ்ச் ஆகி வரும். இல்லை மிஸ் பண்ணிடுவீங்க, மறுபடியும் புதுசு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாம் இருக்குது. ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுதுன்னா புதுசாக ஒன்று கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போது பழையது கழிதலும் புதிதல் உள்நோக்கி வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த 3ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். அப்போது சார், அப்போ ஏடிஎம் கார்டுனா மொபைல் கூட சேஞ்ச் பண்ணுவீங்க, மொபைல் மாற்றுவீங்க, ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுவீங்க, இல்லை மொபைல் பேக் கவர் மாற்றுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் நடக்கும். நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கக்கூடிய, நம்மளுடைய கை போலவே இருந்துட்டு இருக்கக்கூடிய முக்கியமான அட்டாச்சான ஒரு சில விஷயங்கள் மாறுதலுக்கு உட்படும் அப்படிங்கிறது சொல்லுது இந்த மாதத்தில். அது ஆவணி 6லேருந்து ஆவணி 19 வரைக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த டைம் தான் ஏன் எத்தனையோ நாட்கள் இருக்குது, ஏன் இந்த டைம் தான் மொபைலுக்கு ஸ்கிரீன் கார்டை மாற்றணும், பேக் பவுச் மாற்றணும்னு தோணும். இப்போ தான் தோணும். அது இந்த புதன் வந்து அங்கே உட்கார்ந்ததுக்கப்புறம் தான், வக்ரமாய் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் தோணும். அது கொஞ்சம் காஸ்ட்லியே வாங்கி போடணும்னு நினைப்போம். 1க்கு 2 வாங்கி போடுவோம். ஸோ அதெல்லாம் இருக்கு. சகோதர வழி ஆதரவு இருக்கு. மாமனார் முழுக்க உங்களுக்கு பூரணமான ஆதரவு தருவார். ஆனால் ஆவணி 19ஆம் தேதிக்கு மேலே என்ன நடக்க போகுது, கடைசி 11 நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மாமனார், சகோதரம் இவர்கள் மூலமாக பொருளாதார ரீதியான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு செலவுகள் இருக்கோ அந்த செலவுகளை கால்குலேட் பண்ணிட்டு, எதெல்லாம் செலவு, எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பக்கா கால்குலேஷன் பண்ணிட்டு செலவுகளை குறைச்சு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ செய்வீங்க. கடைசி 11 நாட்கள் கண்டிப்பாக செலவுகள் குறைந்து சேமிப்பும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த மருத்துவ செலவுகள் கூட கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தைங்க நல்லா படிக்கும், படிப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. கல்யாணம் புதுசாக ஆயிருக்கு, என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் ஒரு வம்ச விருத்தி ஏற்பட போகுது அப்படிங்கிறத சொல்லுது. குடும்பம் பெருக போகுது, குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஸோ அதுக்காக சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம், அது ஆரோக்கியமான விஷயம். சுப செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஸோ புதன் இந்த மாதிரியான வேலைகளை செய்கிற நிறைய இருக்குது. எல்லாம் சொல்லிட்டு போனால் ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ அடுத்ததான் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுதுன்னு பார்த்துருவோம். 5-10 அதிபதி 11ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் ஆவணி மாதம் 10ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரும், குழந்தைகளுக்காக மருத்துவ செலவு வரும், குழந்தை பெற்றெடுப்பதற்காக மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டியது இருக்கும். கடகராசி தொழிலில் ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கும். நான் செவ்வாய் 11ஆம் இடத்துல குருமங்கள யோகத்திலோட இருக்கும்போது
அஷ்டம சனியை தாண்டி நன்மைகள் நடந்திருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டென்ஷன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியான மாதிரி உணர்ந்திருப்பீங்க. இப்போ 10ஆம் அதிபதி 12க்கு போயிட்டார். அப்போது அகெயின் மறுபடியும் இங்கே வேலையில் டென்ஷன் ப்ரெஷரில் அலைச்சல் இருக்கும். ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு அரை மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை 6 மணி நேரம் ஆகும். ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நைட்டு தூக்கம் முடிச்சு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓவர் டைம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். வேலை போல் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. உங்களை காட்டிலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலு. நீங்கள் எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டுறாங்க, அவங்க பிடிவாதமாக இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களும் நினச்சிக்கிடுவீங்க. ஸோ கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இந்த செவ்வாயினுடைய பார்வை படுறதுனால. 6ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை படுறதுனால உடல் ஆரோக்கியம் படிப்படியாக உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு. உடல் தொந்தரவுகள் வந்து நிவர்த்தி கிடைக்குங்க, அதில் மாற்றம் இல்லை. எதிர்ப்புகளை போராடி ஜெயிச்சிருவீங்க. எதிரிகளே இல்லாத ஒரு அமைப்பு உருவாக்கணும்னு நினைப்பீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸாகவும் மாறும். போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி தான். ஸோ அதில் பக்காவாக பிளான் பண்ணுவோம். அலைச்சல் டென்ஷனை தாண்டி நம்மளோட பிளானிங் பக்காவாக இருக்கும். அந்த பிளானிங்கை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம் எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ வேலை அப்படிங்கிற விஷயத்தில் எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் உங்களை விட்டு வெளியே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் வேலையில் அலைச்சல் இருக்கும். தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இது எல்லாமே ஓகே. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம், சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4-11க்கு அதிபதி 3ஆம் இடத்துல நீசம் அடையக்கூடிய சூழல். கேது கூட வேற இணைகிறார். ஆவணி மாதம் 8ஆம் தேதி 24/8/2024 அன்னைக்கு இந்த சூழல் நடக்குது. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, முதல்ல கடகராசி நண்பர்களே தெளிவாக கேட்டுக்கோங்க. வண்டி வாகனத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க. சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் நேரம் சரியில்லை, 6, 8, 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக விபத்து அப்படிங்கிறது அதிகப்படியான உடல் சேதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆவணி 8ஆம் தேதிக்கு மேலே வாகனத்திலெல்லாம் ரொம்ப வேகம் போகாதீங்க. முக்கியமாக 2 வீலர் யூஸ் பண்ணுறவங்க. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மிக்சி திடீர்னு ஓடிட்டு இருக்கிறது திடீர்னு நின்று போயிடலாம். ஃபேன் ரிப்பேர் ஆகிடும். ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள், இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடிய ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இயற்கைக்கு மாறாக இருக்குது, ஃபேன் காத்தாடி இயற்கைக்கு மாறாக இருக்குது, டிவி, இந்த மாதிரி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஏதாவது உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. இல்லைன்னா வாகன பழுது ஏற்படும். சும்மாவே காரை நிப்பாட்டி இருப்போம், நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்காது, ஒன்றும் இருக்காது, டபக்குன்னு ஒரு எலி போகும். கேது தான் எலி. அது உள்ளே போய் கத்திரிச்சு விட்ரும், ஒயரிங் எல்லாம் போயிடும். 2 வீலர் ஆட்டும் 4 வீலர் ஆட்டும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்போ வண்டி வாகனத்தை நிப்பாட்டும் போது கவனமாக பார்த்து நிப்பாட்டுங்க. ஒரு பக்கம் பார்க்கிங் நிப்பாட்டும் போது அதே அமைப்பு தான் பாருங்க. அடுத்ததா தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் அதிகரிக்கும். தாயாரனுடைய உடல் ஆரோக்கியம் சற்று மோசமாவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அவங்களுக்காக மருத்துவ செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய அமைப்பு. தாயாருக்கு கைகால் மூட்டு பாத வலியெல்லாம் அப்படி இருக்கும். உங்களுக்கு இருதயம் சம்பந்தமான பயம் ஏற்படும். கேஸ் தான் பிடிச்சிருக்கும், பயந்துக்கிடுவோம். சுக்கிரன் எப்போ கேதுவை தாண்டி தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வர்றாரோ அது வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் கடகத்துக்கு. எதெல்லாம் லாபம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் நினைச்சா, எதெல்லாம் செய்தால் நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு எந்த காரியம் செய்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். என்னதான் குரு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த அதிபதி நீசமாகிறார். குருவே பலம் இழந்து தான் போகும். இப்போ லாபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்க போகிறது கிடையாது. உங்களுடைய இளைய சகோதரமும் உங்களுடைய மூத்த சகோதரமும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. அவர்களால் உங்களுக்கு கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுது. சித்தப்பாவுக்கு உடல்நல தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது. கண்டிப்பாக வீடு, வண்டி, வாகனம், நிலம், தாயார் சம்பந்தமான விஷயங்களில் எந்த விதமான புது மாற்றங்களையும் புதுமையை புகுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கூட வரக்கூடாது.
ஏஸ் இட் இஸ் என்ன இருக்குதோ, வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ஏஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே அந்த மாதம் கண்டினியூ பண்ணால் போதுமானது. புதுசாக ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக வீட்டில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்கிட்டு வந்து வச்சாலும் அது நிலைக்காதுங்க. வச்சு பாருங்க. முக்கியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரனுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருந்ததுன்னு வைங்களேன், சுக்கர நட்சத்திரத்தில் கிரகண தசாபுத்தி நடத்திருந்தா கண்டிப்பாக அது பாதிப்பை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் சுக்கரன் நிற்கிறாரு. கேது கூட புது முயற்சிகளை தவிர்த்துக்குங்க. ஸோ அதுதான்